ஞாயிறு பட்டிமன்றம் பகுதி 2 பவர்ட் பை ஆட்டோசன். என் உயிரினும் மேலான ஜி தமிழ் ரசிக பெருமக்களே, என் உயிருக்கு இணையான நடுவர் அவர்களே, எதிரணியிலே வீற்றிருக்கின்ற புதியதாக அமைக்க இருக்கின்ற உலக மாதர் சங்கத்தின் தலைவர் லிவிங்ஸ்டன் அவர்களே, அந்த சங்கத்தின் பொருளாளராக இருந்து சங்கத்தை வலுப்படுத்த இருக்கின்ற கடைசியா உட்கார்ந்திருக்கிற பேச்சாளரே, நடுவில் அமர்ந்திருக்கின்ற செயலாளர் அவர்களே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமக்களான எனது அணி நண்பர்களே. ஆஹா, அப்ப ஆண்கள் பூரா புழுகர்கள்னு ஒத்துக்கிட்டீங்க. அவசரப்படாதீங்க, பொறுத்திருந்து பாருங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்தை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. இப்ப நான் பேசினதுல இருந்தே தெரியும் எவ்வளவு பொய் இருந்துச்சுன்னு. சொன்னது பொய்யா? நல்லா இருக்கு. இவகெல்லாம் என் உயிரினும் மேலானவங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க என் உயிருக்கு இணையானவரா? அப்ப இப்படித்தான் ரொம்ப பேர் பேசி நாட்டை மயக்கி வச்சிருக்காங்கயா, என்ன செய்யறது? அவசரப்படாதீங்க, வேற வழி இல்ல, வேற வழி கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுது நடுவர் அவர்களே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். நம்ம சகோதரருக்கு உடம்பு சரியில்லை, போன மாதம் பூரா மலேரியா. பாருங்க, அவருக்கு போன போட்டு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நல்லா இருக்கீங்களா சார் லிவிங்ஸ்டன் சார்னா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், பிரமாதமாக இருக்கேன். அப்படித்தானே சொல்லியிருக்கணும், அப்படித்தானே சொல்லியிருக்கணும், அப்படித்தான் சொல்லியிருக்கணும், அப்படித்தான் சொன்னார். ஆனா அவர் உண்மையை சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? ஆட போங்க சார், ஒரு வாரமாச்சு சார் நல்லா சாப்பிட்டு நான் படுத்த படுக்கையில் கிடக்குறீங்க சார், இன்னும் 2 நாள் மாத்திரை சாப்பிடலைன்னா ஒரு வாரத்தில் செத்தாலும் செத்து போயிருவீங்க சார். நடுவர் அவர்களே, நல்லா கவனிங்க, இப்படித்தான் அவர் பேசியிருக்கணும். அவர் பேசினது என்னது? கேட்டோன்னா நான் நல்லா இருக்கேன் சார், பிரமாதமா இருக்கேன். ஏன் என்று சொன்னால் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் நடுவர் அவர்களே. ஆண்கள் பொய் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கே பாதிப்பு நடுவர் அவர்களே, அதை புரிஞ்சுவாங்க. பெண்கள் சொல்லக்கூடிய பொய்கள் அவர்களுக்கு ஒரு தன்னல சுகத்தை மகிழ்ச்சியை தரும். ஆண்கள் சொல்லக்கூடிய பொய் இந்த சமுதாயத்தை பண்படுத்தும், பலப்படுத்தும், வலுப்படுத்தும். நடுவர் அவர்களே, நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஆண்கள் வேற, பெண்கள் வேற. ஆண்கள் இந்த சமுதாயத்துக்குள்ள போய் சமுதாயம்ங்கிற கடல்ல விழுந்து மூழ்கி முத்தெடுக்கிறவன் நடுவர் அவர்களே. சரி, பல மக்களை சந்திக்கணும், பலரை பார்க்கணும், பேசணும். ஒண்ணு இல்ல, வீட்டை விட்டு வெளியே போறோம். நிறைய பேர் இப்ப மூழ்கிக்கிட்டே இருக்காங்க தெருவுல, பாக்குறோம். ஆண்கள் பூரா நல்லா மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவசரப்படுறீங்க நீங்க. ஆமா ஐயா, சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறீங்கல்ல, அதனாலதான் அவசரப்படுறோம், வேற என்ன? நடுவர் அவர்களே, வீட்டை விட்டு நம்ம வெளியே போறோம், வெளியே போறோம். உங்களவே எடுத்துக்கிறோமே, உங்க வீட்டுக்காரமா முக்கியமா 4 வேலை கொடுத்துட்டு சரி மறந்துடுவேங்கன்னு சீட்டெல்லாம் எழுதி பாக்கெட்ல வச்சு விடுவாங்க. போறப்ப டாட்டா சொன்ன மறந்துடப்படாது, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த வேலை முடியணும் சொல்லி அனுப்புறாங்களா? அந்த என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? பொய்ய புரட்ட சொல்லியாவது காரியத்தை சாதிச்சுட்டு வாயா. ஓ, அதான அர்த்தம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சாங்க நடுவர் அவர்களே, ஒரு மனுஷன் உண்மையை மட்டுமே சொல்லி வாழணும்னா வாழ முடியாது. பாட்டு போட்டாங்கல்ல, உண்மையை சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது, உண்மையை சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது, அத நன்மையை சொல்லி முடிப்பதற்குள் நகர்ந்து செல்லுது. நமக்காகவே காத்திருக்காது நடுவர்கள் இந்த சமுதாயம். போயிட்டே இருக்கேன், பொய் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்போ வீட்டுல மனைவி சாம்பார் வச்சிருக்கிறாங்க. சரி, என் மனைவியே எடுத்துக்கிடுவோம். சாம்பார் வச்சிருக்கிறாங்க. சாம்பார் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, படு கேவலம். வெளியே சொன்னா வெக்கக்கேடு. நானு உண்மையை சொல்றவனா இருந்து உண்மையத்தான் சொல்லுவீனா, மனைவியே இந்த சாம்பார் மிகவும் கேவலமாக இருக்கிறது,
இந்த சாம்பாரை நீ ஆக்கி கொடுப்பதற்குத்தான் உன் வீட்டில் செல்லமாக வளர்த்து உன்னை பெற்று எனக்கு மனைவியாக அனுப்பி வைத்தார்களா மனைவியே அப்படின்னு சொல்லி முடிச்சன்னா அங்க நான் குடியிருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்லுங்க நடுவர் அவர்களே, பேச்சவே காணோம். இல்ல அப்படிலாம் சொல்லாம எப்படி சொல்லுவீங்க? ஆஹா, சாம்பார் மோசம்னு சொல்ல முடியாது, பிரமாதமா இருக்குடா. ஆனா அதுல ஏதோ ஒண்ணு குறை மாதிரி இருக்குடா செல்லம். அந்த குறையை நிவர்த்தி பண்ணி பாடுறா, உனக்கு 2 கையிலையும் 4 வளையல் வாங்கி தர்றேன்டா. அது இப்படி சாம்பார் வைக்கிற மனைவி கிடைச்சதுக்கு நான் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு வேற ஒரு பிட்ட போடுவீங்க. அனுபவம் பேசுது. அனுபவம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி நடிக்கிறீங்களே நீங்க நடுவர் அவர்களே. நடிப்பும் சேர்ந்து வருதா பேச்சுல? நடுவர் அவர்களே, ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கை எங்க தொடங்குதுன்னா காதல் பண்றதுல தொடங்குது. ஆமா, நீங்க எப்படியும் காதலிச்சிருக்கணும். உங்க காதலிட்ட காதலை எப்படி போய் சொன்னீங்க? காதலிட்ட காதல எப்படி போய் சொன்னேன்னு கேக்குறீங்களா? நான் காதலிச்சிருந்தா தனையா சொல்ல முடியும். இப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரியுது, உங்களுக்கு பொய் பேச இன்னும் கத்துக்கிறல. நடுவர் அவர்களே, ஒரு காதலிட்ட ஒரு ஆண் போய் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பொய் சொல்லுவான் தெரியுமா? அன்பே, ஆஹா, வானத்திற்கு மதியை போல என் வாழ்க்கைக்கு நீ. உண்மையா அது? போட்டாரே கல்யாண சுந்தரம், காதலிக்காக ஒரு ஆண் பாடுறானா, இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மகாசமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மகாசமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். மேகம் போல வான வீதியில நின்று மிதந்திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் நடந்திடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உயிர் உடல் ஒட்டி இருக்குது உனக்காக. அப்படி போடு. இதெல்லாம் உண்மையா? ஏயா இலங்கையை தாண்ட முடியுமாயா? கைதட்டுனே உண்மைன்னு நினைச்சு உண்மை இல்லையா? நடுவர் அவர்களே, இப்படித்தான் நீங்க அவசரப்பட்டு எதையும் நம்பிடுறீங்க. இல்ல, இதெல்லாம் நடக்கிற காரியமா? உனக்காக எல்லாமே அவர்களுக்கு தானா? ஒருவேளை அங்க என்ன நடந்திருக்கு, அந்த பிள்ளை முடியாதுன்ட்டு போனா வேற அப்பா அம்மா பாக்குற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பேன் ஒருத்தன். அப்ப வாயை திறந்தா பொய், ஆனால் அவை எல்லாம் நன்மைக்கு. உலகத்துல மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் ஒருத்தரா வர்றவர் மகாத்மா காந்தியடிகள். அந்த மகாத்மாவே என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் சொல்லுங்க? என்ன சொன்னாரு? நீங்க சொல்ல வர்றத சொல்லுங்க. அவரு நிறைய சொல்லியிருக்காரு, என்னென்னமோ சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம தலைப்பை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. உண்மையை மட்டும் ஒருத்தன் சொல்லி வாழணும்னு நினைச்சான்னா அவன் வாழ்நாள் பூரா கவலையையும் துன்பத்தையும் அதிகமாக சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. சத்தியமா நடுவர் அவர்களே, நான் அப்படியெல்லாம் வாழ விரும்பல. எனக்கு அந்த துன்ப வாழ்க்கை வேணாம். சின்ன சின்ன சிறந்த பொய்களை சொல்லி மகிழ்ச்சியாக வாழணும் நடுவர் அவர்களே, அதுதான் சிறந்த வாழ்க்கை. இப்போ ஒரு ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் இந்த காதலிக்கிற காலத்துல போன் பேசுவாங்க. நம்ம நடைமுறையில பாக்குறோம். என்ன, சேராட்டாவில் ஏறினா பேசுறாங்க, பஸ்ல ஏறினா பேசுறாங்க, தெருவில் நடந்தா பேசுறாங்க, வீட்டுக்கு போனா பேசுறாங்க, வெளியே வந்தா பேசுறாங்க, எங்க பார்த்தாலும் பேசுறாங்க. நல்லா கவனிங்க, பேசுவாங்க, ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தவங்க கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் கேட்கணும். அந்த பேசுறது அதிக யாரு, கேட்கறது அதிக யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, யாரு? நான் சொல்றீங்க கேளுங்க. இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், காதுல வச்சுக்கிட்டு அப்படியே மயக்கத்திலே இருக்கும். மயக்கத்திலே அப்பப்ப லேசா சவுண்ட் மட்டும் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னா ஆப்போசிட்ல அண்ணாச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி அண்ட புழுகு ஆகாச புழுகு பேசுவாருன்னு பாருங்க. பேச்சு ஆண்கள்கிட்ட அதிகம் வருங்கிறீங்க. நடுவர் அவர்களே, என்ன நினைச்சுக்கிட்டு, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு உண்மை சம்பவம் சொல்லி நடுவர் அவர்களை நீங்க வருத்தப்படாம கேளுங்க. என்னுடைய நண்பன், தாய் தந்தையை இழந்த நண்பன், தன்னுடைய தங்கையை தொலைதூரத்து ஊருக்கு கட்டி கொடுக்குறேன். குடும்பத்துல வீட்டுல மனைவி மக்களோடு சந்தோஷமா சென்னையில் வாழ்றேன். தங்கச்சி ராத்திரி 8:30 மணிக்கு போன போடுது. போன் எடுத்து பார்த்தா தங்கைன்னு வருது. இவர் நிமுக்குனாம போன் எடுத்துக்கிட்டு வெளியே போறார். வெளியே போய் பேசுறாரு. பேசிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட வீட்டுக்குள்ள வர்றார். மனைவி கேட்கிறாங்க, என்னங்க, யாருங்க? அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஆபீஸ்ல இருந்து ஃப்ரெண்டு பேசுறாரு. பேசு இப்படி சொல்லியிருப்பார். உண்மை என்ன தெரியுமா? தங்கச்சி பேசியிருப்பா, அண்ணா உன் மருமகனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைனா ஒரு 5000 ரூபாய் அனுப்பி வைனா சொல்லி முடிச்சிருப்பா. அதை அங்க பொண்டாட்டிட்ட சொல்ல முடியுமா?
ஆனா அங்க பொய் சொன்னாரே, மகிழ்ச்சியா இருக்குமா? இருக்குமா? குடும்பமாகுமா? ஆக இப்படிப்பட்ட சூழல்களிலெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுபவர்கள் ஆண்கள். ஆனால் அந்த பொய்களால் இந்த சமுதாயத்துக்கு நல்லதுதான் நடுவர் அவர்களே, கெட்டது அல்ல என்று சொல்லி ஒரே ஒரு திரைப்பட பாட்டு, அதுல நீங்க திருப்ப சொல்லிடுவீங்க. இப்ப நீங்க பொய் சொன்னா வாழ்த்துக்கள் தான். சொல்லுங்க. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்த பூமியை படைத்தானே, இறைவன் பூமியை படைத்தானே, கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான், உள்ளுக்குள் ஏதோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். நல்லா கவனிங்க, ஓடுகிறான் தேடுகிறான். பொய் சொல்றேன், என்னென்னமோ சொல்றேன். அந்த ஆண் விகுதி ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? ஓ, எல்லாத்தையுமே ஆண்களத்தையும் சொல்லியிருக்காரா? நடுவர் நல்லா கவனிச்சுக்காங்க, நான் சொல்றதை சொல்லிவிட்டேன். நீங்க உண்மை சொன்னாலும் சரி, நீங்க பொய்ய சொன்னாலும் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. நீங்க பொய் சொன்னீங்களாக்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு அன்பின் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் செல்லப்பிள்ளை ரொம்ப அருமையா பொய்யா பேசுறோம் ஆண்கள் தான் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி எங்களால தான் அவ்வளவு சாதுரியமா பேச முடியும். இன்னொன்னு, பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு தான் இருக்குது. ஆனா அது வாழ்க்கைக்கு நல்லதை செய்யும், இந்த சமுதாயத்திற்கு நல்லதை செய்யும்னு சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி பொய் நல்லதை செய்யும்னு கேட்கலாம். இப்ப இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்ப சொல்றப்ப மெய்யின்னே சொல்லுவான். இது உடலுக்கு பொருள் சொல்ல சொன்னா மெய்யின்னு சொல்லுவான். ஆனா அதையே காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடாம்போம், அதையே பொய்ன்னு சொல்லுவான். ஆனா இந்த பொய்யுக்குள்தான் உயிர் என்னும் மெய் ஒளிந்திருப்பது போல ஆண்கள் பேசுறது பொய்யா தெரியும். ஆனால் அதில் தான் நன்மை இருக்கிறது, நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்று சொல்லுவதை போல அருமையாக செல்லப்பிள்ளை அவர்கள் விவாதத்தை வைத்திருக்கிறார். இப்ப பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிகம் ஏற்படுவது பெண்களுக்கே என்ற அணிக்கு தலைமை தாங்கி லிவிங்ஸ்டன் வருகிறார். அவர் சொன்னார், செல்போன்ல ஆண்கள் தான் அதிகமா பேசுவாங்க, பெண்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. உண்மை அது கிடையாது. பேசினா தான் அவர் தெரியும். உண்மையிலே பாருங்களேன், ரீசார்ஜ் பண்ணி விட்டு நொந்து நூலா போகிறது நம்ம ஆட்கள் தான். அதனால என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஆட்கள் ஊன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி பேசும். என்னென்ன பேசும்னா, சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கேன், வேற என்னாச்சு, இங்கே பாரு இங்கே அப்புறம் கரு வரப்படாது, நான் அதுக்குள்ளே இருந்து வச்சுறேன், அப்புறம் நீ என்னாச்சு ஏதாச்சும் இங்கே பாரு, ஏதாச்சும் சப்பா பேசுனா பார்த்துட்டு சும்மாரா அப்படியெல்லாம் இல்லை, நீ எந்த இப்படின்னு பேசுறது அந்த பிள்ளைக்கு விளங்காது, கேட்கிறவனுக்கு விளங்காது. இருந்தாலும் நம்மளால அந்த பொய்யை ரசிப்பேன். ஞாயிறு பட்டிமன்றம் பகுதி 2 பவர்ட் பை ஆட்டோசன்.